சர்மிளா, தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 45% அளவுக்கு வாக்குகளை பெறும் என்றும், அதிமுக பாஜக கூட்டணி 33% வாக்குகளையும், மற்றவை 22% வாக்குகளை பெறும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இந்த மற்றவை என்ற 22இல் 15% வாக்குகள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி பெறும் என சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு முடிவுகளின் மூலமாக தெரிய வருகிறது. இந்த கருத்து கணிப்பின் மூலமாக 45% வாக்குகளுடன் எட்ட முடியாத முதலிடத்தில் திமுக கூட்டணி இருக்கிறது என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கிறார். 12% வித்தியாசம் என்பது ஒரு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அந்த கூட்டணிக்கு கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 4%, 3%, 2% என்றாலே அவர்கள் 150 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது 234 தொகுதிகளில். ஆனால் இந்த கருத்து கணிப்பானது 234 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய அந்த 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சட்டமன்ற ஒரு மக்களவை எம்பி தொகுதிக்கு, ஒரு நாடாளுமன்ற எம்பி தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் எடுத்துள்ள கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு துல்லியமானது என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல், ஆனால் எடுத்திருப்பது நாடாளுமன்ற தொகுதிகளின் கருத்து கணிப்பு என்பதால் இந்த அளவுக்கு வித்தியாசம் அதிக அளவில் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையேயான வித்தியாசம் 12% அளவுக்கு வித்தியாசம் இருந்தால் 200 தொகுதிகளை தாண்டி திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதால் தான் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு திராவிட மாடல் 2.0க்கு மகுடம் சூட்டப்பட போகிறது, அதை பெண்கள் நிரூபிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். இதனை அவர் டெக்கான் கிரானிக்கலின் இந்த ஒரு கட்டுரையையும் இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பையும் ஒப்பிட்டு அமைச்சர் KN நேரு என்ற அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பெண்களின் இதயங்களை வெல்லும் போட்டியில் திமுக முன்னணியில் இருக்கிறது என தலைப்பில் அந்த டெக்கான் கிரானிக்கல் அந்த கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. மேலும் சிறுபான்மையினரின் அங்கீகாரம், சிறுபான்மையினரும் அவர் குறிப்பிட்ட அங்கீகாரம் பெற்றிருப்பதால் 70 முதல் 80% சிறுபான்மையினர் வாக்குகளையும், இதே போல மகளிர் வாக்குகளையும், விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண்கள் உள்ளிட்ட திட்டங்களின் அடிப்படையில் மகளிர் வாக்குகளையும் பெருவாரியாக திமுக கூட்டணி பெறும் என்பதால் 45% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது என்று அமைச்சர் KN நேரு விடுத்துள்ள அந்த அறிக்கையில் அந்த இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகளை ஒப்பிட்டு KN நேரு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான தமிழகத்தில் இந்தியா கூட்டணி 45% ஆதரவோடு முன்னிலையில் இருக்கிறது என்றும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு 33% ஆதரவு தான் இருக்கிறது என்பதால் அந்த 12% வாக்கு வித்தியாசம் என்பது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை 2026 தேர்தலில் இருக்கிறது என்பதை இந்த கருத்து கணிப்புகள் உறுதி செய்கின்றன. அதையே இந்த டெக்கான் கிரானிக்கலில் வெளியாகியுள்ள அந்த கட்டுரையும் அதை உறுதிப்படுத்துகிறது என்று அமைச்சர் KN நேரு குறிப்பிட்டிருக்கிறார். இன் ரேஸ் டு வின் ஹார்ட்ஸ் ஆஃப் உமன் டிஎம்கே சகட் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ள அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெண்கள் சிறுபான்மையினரின் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுக தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் தமிழகத்தில் என்று சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. டெக்கான் கிரானிக்கல் கட்டுரையும் தெரிவித்திருக்கிறது என்பதால் எட்ட முடியாத உயரத்தில் திமுக கூட்டணி இருக்கிறது என்றும், இதைவிட அதிக அளவு வாக்குகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு KN நேரு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பெண்களின் வாக்குகளும் சிறுபான்மையினரின் வாக்குகளும், அதாவது மகளிர் உரிமை தொகை 1,30,00,000 குடும்ப தலைவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இதே போல அரசு பேருந்துகளால் பெண்களுக்கு இந்த விடியல் பயணம் மூலமாக 800 கோடி பயணங்கள் பெண்களால் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 800 கோடிக்கும் மேற்பட்ட முறை பெண்கள் அந்த விடியல் பயணத்தை பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனால் பெண்களின் வாக்குகளும் சிறுபான்மையினர் வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிக்கு விழக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அந்த 45% என்ற இலக்கை கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட 2024 தேர்தலை விட 2026 தேர்தலில் அதிக சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்று இந்தியா டுடே கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதன் மூலம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதிக ஆதரவு இருப்பதாக அமைச்சர் KN நேரு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் 2026 தேர்தலில் வாக்குப்பதிவு தான் அந்த வாக்கு சதவீதம் உண்மையா என்பதை தெரிய வரும். மற்றொரு மிக முக்கியமானது மற்றவை, அதாவது திமுக அதிமுக கூட்டணி தவிர தாவேகா, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், இது தவிர மற்ற சிறிய கட்சிகளும் சேர்ந்து
அந்த வாக்கு சதவீதமானது 22% என்றும் அதில் 15% வரை தாவேகா கட்சிக்கு, தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் குறிப்பிட்டு அமைச்சர் கே நேரு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் திமுக கூட்டணிக்கும் மற்ற கூட்டணிக்கும் இடையேயான வித்தியாசம் எட்ட முடியாத தொலைவில் உயரத்தில் இருக்கிறது என்பதால் 2026 தேர்தலில் அமோக வெற்றியை திமுக கூட்டணி பெறும் என்று அமைச்சர் கே நேரு வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். சர்மிளா.